வீட்டில் கனிஞ்ச பனானா இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடாமல் அதை வச்சு சூப்பரான ஒரு பனானா கேக் பண்ணலாம் வாங்க. நல்ல பழுத்த பழமாக பார்த்து ஒரு 3 பழம் எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் ஒரு 6 பழத்தை எடுத்துக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி ஸ்மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரியும் பண்ணலாம், இல்லைனா ஃபோர்க் வச்சு கூட நீங்கள் நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக மிக்சியில் போட்டு நல்லா மாவாக அரைக்கணுங்கிறலாம் அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி பண்ணாலே நல்லாயிருக்கும். கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா தான் அந்த கேக் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு பண்ணதுக்கு அப்புறம் இதில் ஒரு 1/4 கப் வெஜிடபிள் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், மெல்டட் பட்டர் போட்டுக்கோங்க. நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக ஃபுல்லாகவே பட்டரும் போட்டுக்கலாம். அது கூடவே ஒயிட் சுகரும் ப்ரௌன் சுகரும் 3/4 கப் போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி நல்லா கரையிற அளவுக்கு நல்லா விஸ்க் வச்சு நீங்கள் கரைச்சிக்கலாம். இதுக்கு நம்ம பீட்ரு வச்சு பண்ணணுங்கிறதெல்லாம் அவசியமே இல்லைங்க. விஸ்க் வச்சு நீங்கள் அடிச்சிங்கனாலே நல்லா கரைஞ்சிரும். அது கரைஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு 2 எக்கு சேர்த்துக்கோங்க. எக்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணும் போது இப்படி தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம், நம்ம மாவு போடும்போது நமக்கு சரியாயிடும். அது கூடவே நல்லா காய்ச்சி ஆறின பால் ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா அதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பால், எக்கு அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் ஃபுல்லாக. அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸு, அது ஒரு சல்லடை வச்சுட்டு அதில் 1/2 கப்பு மைதாவும் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சலிச்சு அதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1/2 போர்ஷன் அந்த மாதிரி போட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாகவே போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சலிக்கும் போது நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தா அதில் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பேக்கிங் சோடா அப்படி தான் இருக்கும். அதையும் நல்லா கையால் நசுக்கி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனிமேல் மிக்ஸ் பண்ணும்போது தான் ரொம்ப ஸ்லோவாகவே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஃபோர்ஸாக நீங்கள் பண்ணிங்கன்னா கேக் ஹார்ட் ஆகிடும். இந்த மாதிரி சென்டரில் நீங்கள் சர்க்கிள் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு இந்தமாரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த மாவெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் பீட் பண்ணிடாதீங்க. ஃபைனலாக பேட்டர் இப்படி தாங்க இருக்கும். ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. ஆனால் நார்மலாக நம்ம கேக் பேட்டர் மாதிரி இல்லாமல் அதை விட கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். எக் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு. மேக்ஸிமம் வராது, பனானா ஸ்மெல் தான் வரும். உங்களுக்கு லைட்டாக ஃப்ளேவர் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் இதில் டேஸ்ட்டுக்காக நட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் நட்ஸ் போட்டுக்கலாம், இல்லை வால்நட்ஸ் போட்டிங்களான்னு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லைன்னா சாக்கோ சிப்ஸ் கூட நீங்கள் போட்டு பேக் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதுவும் நார்மல் கேக் பேக்கிங் டயத்தை விட இந்த கேக்குக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக தான் எடுக்கும். இது ஒரு 15 மினிட்ஸ் ஆனிச்சு எனக்கு பேக் ஆகி எடுக்கிறதுக்கு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. அதேமாரி டேஸ்ட் வைஸ் பார்த்தாலும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. சாஃப்டாக நல்ல மாய்ஸ்சராக ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கேக் சாப்பிட்றதுக்கு. அது ஒரு பீஸ் சாப்பிட்டாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இதில் நீங்கள் மைதாக்கு பதிலாக வீட் சேர்த்து பண்ணிங்கனாலும் இதோட டேஸ்ட், பனானா கேக் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.